ஏண்டி ஈஸ்வரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ போனதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க போறியா? இங்க பாரு, போனவ போயிட்டு போறா. நமக்கு பிடிச்ச சனி விட்டதான் நினைச்சுக்குவோம். ஆதிக்கு பேசாம நம்ம சித்ராவையே கட்டி வச்சிருவோம். அம்மா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுமா. ஆதி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அது எப்படி நீயே சொல்ற? அதெல்லாம் சொல்ல வேண்டிய முறையில சொன்னா ஒத்துக்க போறான். அவ இந்த குடும்பத்துக்கு வந்தா அன்னையிலேருந்து இந்த வீட்டுல ஒரு சிரிப்பு சத்தம் கூட இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப பாரு, அவளே இவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ சொல்லு, நம்ம பேரனுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, ஏன் நல்ல குணம் தான் இல்லையா? இப்பேற்பட்ட ஒருத்தனையே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறானா அவ எப்பேற்பட்டவளா இருப்பான்னு யோசிச்சு பாரு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு பொம்பளை இந்த மாதிரி எல்லாம் செய்வாளா? இங்க பாரு ஈஸ்வரி, புருஷன் பொண்டாட்டிங்க சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். ஏன் உன் அப்பா இருக்கும் எனக்குமே சண்டை வந்தது இல்லையா என்ன? நாங்க வாழல, 3 பிள்ளை பெத்துக்கல, குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும். அதுக்காக ஒரேடியா வாழ மாட்டேன்னா போறது? என்னதான் பொண்ணோ தெரியல. சொந்தமா சம்பாதிக்கிறான்ற திமிரு தான் அவளுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம தான் கை நிறைய சம்பாதிக்கிறோமே, பிறகு எதுக்கு இவனை நம்பி இருக்கணும்னு திமிரு. அவ வேண்டாம், அத்து விட்டுரு. நம்ம முடிவு பண்ணா மட்டும் போதுமாம்மா. எல்லாம் ஆதி அதுக்கெல்லாம் ஒத்து வரணும். அவன் அந்த பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணான். எப்படிம்மா அடுத்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்குவான்? அதுவும் சித்ராவனா? ஏன் சித்ராக்கு என்ன குறை? இங்க பாரு ஈஸ்வரி, அவளாலதான் இப்ப கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? இப்ப பாரு, ஆதியும் ஒத்தையில் தான் இருக்கான், சித்ராவும் ஒத்தையில் தான் இருக்கான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து வாழ வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். நீ என்னடா தயங்கிக்கிட்டே இருக்க? ஒரு நாள் ஆதிக்கிட்ட பேசு, இல்லைன்னா உன் வீட்டுக்காரர்கிட்டயாவது பேசி ஆதிக்கிட்ட பேச சொல்லு. பிள்ளை இப்படியே இருக்குமா? ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல. நேற்று பார்க்க 2 மணிக்கு மொட்டை மாடியில் உட்காந்துருக்கான். எனக்கு தான் வயசான காலத்துல தூக்கம் வரலன்னு காத்து வாங்கலான்னு மொட்டை மாடிக்கு போறேன். ஒத்தையில உட்காந்துருக்கான். அவனுக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே அந்த தியா தான். இன்னும் ஓடி போனவளையே நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை வீணாக்க சொல்றியா? இங்க பாரு ஈஸ்வரி, நீ சொல்லு ஆதிக்கிட்ட, இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வை. அதை விட்டுட்டு அவளை தான் நினைச்சிட்டு வாழ்ந்தானா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியதுதான். 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு, 2 வருஷம் ஆகுது, ஒரு பிள்ளை இல்லை. இனி அவளும் விட்டுட்டு போயிட்டா, ஆதிக்கு என்ன பொறுப்பு இருக்கு சொல்லு? 2 பேருக்கு ஏதாவது பிள்ளை இருந்தாலாவது பிள்ளைய பத்தி யோசிக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இப்போ அவனோட வாழ்க்கையை பார்க்கணும்ல. நீ சொல்றதும் சரிதாம்மா. எனக்கும் ஆசை இருக்காதா என் பேரம்பேத்தியை தூக்கி கொஞ்சணும்னு? ஆனா அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சேம்மா. ஆரம்பத்துல இருந்தே அந்த தியாவாலையும் அவ அப்பாவாலையும் இந்த வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி வந்தா இந்த குடும்பத்தையே பாழாக்கிட்டு போயிட்டாமா. என் பிள்ளை பாவம்மா. அவன் இப்படி தனியா கடந்து கஷ்டப்படுறத பார்க்க பெத்த மனசு பத்திக்கிட்டு போகுதுமா. அவன்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு இன்னொரு கல்யாணமாவது பண்ணலான்னு பார்த்தா அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லைம்மா. அதான் நீ சொன்ன மாதிரி அவன் அப்பா கிட்ட பேசலான்னு பார்த்தா, அதான் நானும் சொல்றேன், ஆதியோட அப்பா கிட்ட பேசு. அவர்கிட்ட சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லி புரிய வைக்க சொல்லு. அட ஏம்மா நீ வேற, அந்த தியாவை அவர் ஃப்ரெண்டோட பொண்ணுன்றதுனால அவ என்ன தப்பு பண்ணாலும் என் நண்பனோட பொண்ணு நண்பனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆதியே அவளை வேணான்னு சொன்னாலும் இவர் விட மாட்டாருமா. என்னமோ அந்த தியாவுக்கு இவர் அப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்காருமா. அந்த மனுஷங்கிட்ட எல்லாம் சொல்றது வேஸ்ட். சரி, ஆதிக்கிட்டே சொல்லிடுவோம். அதுக்கு சரியான நேரம் கூடி வரும்போது அந்த நேரத்தை விட்டுறாம ஆதிக்கிட்ட சொல்லிடுவோம். எப்படியாவது அவங்களை அத்து விட்டாதான் சித்ராவுக்கு ஆதியை கட்டி வைக்க முடியும். என்ன காமாட்சி ஃபோன் பண்றா? யாருமா? காமாட்சிடி. அவளா? ஹலோ காமாட்சி. ஹலோ பாட்டி, நான் சத்யா பேசுறேன். சத்யாவா? சொல்லுமா, என்ன காமாட்சி நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கா? இல்ல பாட்டி, அத்தை தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஓ, அவ தான் ஃபோன் பண்ண சொன்னாலா? என்ன விஷயம்? அது வந்து பாட்டி, அத்தை கால் வழுக்கி கீழே விழுந்துட்டாவ, காலு உடைஞ்சு போச்சு. என்னது, கால் உடைஞ்சு போச்சா? கால் உடைஞ்சு போச்சா? ஐயோ,
என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, ஹாஸ்பிட்டல் பெட்ல சேர்த்துருக்கோம். அத்தை தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க பாட்டி. சரிம்மா, நான் இத உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீ வை போன. சரி பாட்டி. ஏம்மா என்னமாச்சு? யாருக்கு கால் உடஞ்சிருச்சு? ஹேடி, காமாட்சிக்கு தாண்டி கால் உடஞ்சு போச்சா? எங்கேயோ வீட்டுல வழுக்கி விழுந்துட்டாலாம், கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாளாம். அவளோட மருமவ தான் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னான். ஷாந்தா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சோ, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்பு. அம்மா கிளம்பலாம், ஆனா இன்னைக்கு டிரைவர் லீவு, அவரும் ஆபீஸ் போயிட்டாரு. இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் போறது? கார் இருக்கு, டிரைவர் இல்ல. ஷாண்டி, என் பிள்ளை அடிபட்டு கிடக்காடி, உன் தங்கச்சி தானே, உனக்கு அக்கறை இல்லையாடி? அம்மா அக்கறை இல்லைன்னு அம்மா சொன்னேன், எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு சொல்றேன். சரி இருங்க, நான் ஆதிக்கிட்ட போய் கேட்குறேன். ஆதிக்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றேன். சீக்கிரம் சொல்லு, கால் வேற உடஞ்சு போச்சுன்னாவ, எப்படி இருக்காளோ என்னமா இருக்காளோ. கடவுளே, நீ பயப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் போய் ஆதியை கூட்டிட்டு வரேன், சீக்கிரமா போடி. ஆதி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. ஆதி, அது வந்து கார் டிரைவர் லீவு, அவசரமா வெளியே போகணும். ஏம்மா என்னாச்சு? என்ன அர்ஜென்ட்? அது உன் சித்திக்கு கால் உடஞ்சிருச்சான். யாருமா? அர்ஜுன் அம்மாக்கா? ஆமாய்யா, கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாலாம். பாட்டி வேற அழுதுட்டு இருக்காவ, போய் பார்க்கணுயா. டிரைவர் வேற லீவு, செத்த கொண்டு போய் விட்டுட்டு போயா. இப்போவா? அம்மா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குமா, ஒன்று பண்ணுறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க. ஐயா, அவசரமா போனியா? அவசரமாக போகணுன்னா டிரைவர் தாம்மா வைக்கணும். டிரைவரும் லீவு. சரி, நான் யாரையாவது பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரியா. ஆதி, சாப்பிட்டியா? இல்லைம்மா, வேண்டாம். என்ன ஆதி, இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்னு போய் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டா, அவளை இருக்கியா நீ நினைச்சிட்டு இருக்கா? இங்க பாரு ஆதி, உன் கூடயே ஒருத்தியால வாழ முடியலனா அவளால வேற யாரு கூடயும் ஒழுங்கா வாழ முடியாது. இங்க பாரு ஆதி, நீ இந்த மாதிரி இருக்கிறத என்னால பார்க்க முடியலையா? ஒழுங்கா தூங்க மாட்ற, ஒழுங்கா சாப்பிட மாட்ற, உடம்பு என்னத்துக்கு ஆவறது சொல்லு? அவ போயிட்டா, அவளுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்க. என் பிள்ளை வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியலையா? போனவ போயிட்டு போறா, அவளையே நினைச்சு வருத்தப்பட்டு இல்லாம அடுத்து என்ன பண்ணணுமோ அத பத்தி யோசியா? இன்னும் போனவளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு ஓ உடம்ப வீணாக்கிக்காதாதி. அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயா, ஒரு வாய் சாப்பிட்டு போயா? இல்லைம்மா, மீட்டிங் இருக்கு, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க, நான் டிரைவர் அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சரியா? வரேம்மா. பிள்ளைய பார்க்கவே பாம்போல இருக்கு, ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டான். என் பிள்ளைய இந்த நிலைமையில ஆளாக்கிட்டு போயிட்டா. இருந்தாலும் அவளுக்கு இவ்வளவு திமிர ஆகாது. என் பிள்ளை அப்படி என்ன பண்ணான்னு என் பிள்ளைய விட்டுட்டு போனா. ஒழுங்கா சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம என் பிள்ளை கஷ்டப்படுறத என் கண்ணால பார்க்க முடியல. இதை இப்படியே விட்டாலும் சரி வராது. எப்படியாவது பேசி அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். ஏய், உனக்கு ஏற்கனவே கால் உடஞ்சு போய் தானே இருந்த, அப்புறம் எப்படி கீழே விழுந்த? அதுதான் மாமா நானும் அத்தைக்கிட்ட கேட்டேன், பதிலே சொல்ல மாட்டாங்க. சிவ ஒருத்தி எந்த புண்ணில் வேலை பாய்ச்சறா, நானே கால் உடஞ்சி போச்சேன்னு படுத்து கிடக்கேன். இப்போ இந்த ஆராய்ச்சிலாம் ரொம்ப முக்கியம் பாரு. இந்த போலீஸ்காரன்றது கரெக்டாக இருக்கு, எல்லாத்தையும் ஆராயிறாரு. ஏய், உன்கிட்ட தான் கேட்குறேன். ஐயோ, இப்போ இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமாங்க. கீழே விழுந்துட்டேன், காலும் உடஞ்சி போச்சு.
அடுத்தது சரி பண்ண என்ன பண்ணுன்னு யோசிக்காம உங்க போலீஸ் ஆராய்ச்சியெல்லாம் இதுல காமிக்கிறீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி கால் உடைஞ்சு போச்சுன்னா பெட்லயே இருந்தா, அப்புறம் எப்படி நீ கீழே விழுந்து கால் உடைச்சா? என்ன நடந்துச்சு? எப்படி விழுந்த? ஐயோ போலீஸ்காரா, உன் பொண்டாட்டிடா நானு. கீழே விழுந்து காலில் அடிபட்டு படுத்து கிடக்குறேன். என்னாச்சு ஏதாச்சு வலிக்குதான்னு விசாரிக்காம எப்படி விழுந்த ஏது விழுந்தன்னு விசாரணை நடத்திட்டு இருக்கா. இந்த ஆளு போலீஸ்காரன்றத அப்பப்ப நிரூபிக்கிறாரு. இப்போ இந்த விசாரணைலாம் எதுக்கு? உன்கிட்டதான் கேக்குறேன். ஏம்மா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னால் எதுவும் பேச முடியல, தூக்கம் வருது. இப்படிதான் மாமா, என்ன கேட்டாலும் மயக்கம் வருதுன்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிறாங்க. நீங்க எதுவும் கேட்காதீங்க, சரியாயி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். அப்புறம் அவர் வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். அர்ஜுன்கிட்ட நான் பேசிட்டேன். நிலா சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கா. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அர்ஜுன் நிலாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவசரமா போய் ஆகணும். நான் கிளம்புறேன், நீ அத்தையை பார்த்துக்கோ. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. பத்திரம். ஏதாவதுன்னா ஃபோன் அடி. அர்ஜுன் நிலாவும் சாப்பாடு எடுத்துட்டு கூடி சீக்கிரம் வந்துருவாங்க. சரிங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அத்தை மாமா போயிட்டாங்க, எழுந்துருங்க. இவ ஒருத்தி வேணுட்டே பண்ணுவா. அத்தை, உங்களுக்கு சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. வீட்டுல நிலா சமைச்சிட்டு இருக்காளா? என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லிடுவேன். கால் சூப் சொல்லவா? அடியே என்ன சோதிக்காத. நானே கால் உடஞ்சு போயிருக்கேன். கால் சூப்பு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கிண்டலா பண்ற? உன் ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாள் தான். என் மோவ மீனா வரா. நாத்தனார் கொடுமைனா என்னன்னு உனக்கு அப்பதான் தெரியும். அவ உனக்கு புரிய வைப்பா. அத்தை உங்ககிட்ட தான் கேக்குறேன். எம்மா தாயே, எனக்கு எதுவும் வேண்டாம்மா, ஆளை விடு. என்னத்த நீங்களே உடம்பு முடியாம கால் அடிபட்டு படுத்திருக்கீங்க. அதுவும் பெட்ல படுத்து படுக்கையா கிடக்கீங்க. உங்களை என்ன பார்க்க முடியல அத்தை. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? வீட்டுல எப்படி இருந்தீங்க? முயல் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருந்த உங்க காலு இப்போ உடஞ்சு போய் ஆமா மாதிரி அசையாம கிடக்கேத்த. பார்க்கவே கஷ்டமா இருக்கத்த. ஹேய், என்ன கிண்டல் பண்றியா? கால் உடஞ்சிருச்சுன்னு இப்படியே பண்ணிட்டு இருந்த உன் காலை உடச்சு விட்டுருவேன். எது? ஏன் காலை உடைப்பீங்களா? ஏங்க நீங்க முதல்ல ஏஞ்சி நில்லுங்க பாப்போம். நீங்க முதல்ல நில்லுங்க, அதுக்கப்புறம் என் காலை உடைக்கிறத பத்தி யோசிக்கலாம். பாத்தீங்களா, பொய் சொன்னா அதுதான் நிலைமை. கால் நல்லா இருக்கும் போதே உடஞ்சு போச்சுன்னு பொய் சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க உண்மையாவே கால் உடஞ்சு போச்சு. ஹேய், உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? போன தடவை ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகும்போது இந்த டாக்டரே சொல்லிட்டாரு. என்கிட்ட தான் அவர் சொன்னாரு, இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை கூட்டிட்டு போங்கன்னு. ஆனா நீங்க வீட்டுல வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஆனா எதுக்கு தான் நடிச்சீங்கன்னு தெரியல. ஆனா பாருங்க, நீங்க சும்மா சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜமாவே நடந்துடுச்சு. இதுக்கு தான் வார்த்தையை விடும்போது பார்த்து விடணும்னு சொல்றது. பொய் சொல்லிட்டு கிடந்தீங்க, இனிமே உண்மையா கால் உடஞ்சு கிடக்க போறீங்க. இங்க பாருங்க அத்தை, இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா இருக்க பாருங்க. மறுபடியும் பழைய மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய், நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லி தராத. வந்துட்டா பெரிய மனுஷி மாதிரி. இங்க பாரு, என் வயசு என்ன உன் வயசு என்ன? நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? அறிவுரை சொல்றதுக்கு வயசுலாம் தேவையாத்த? தப்பு யாரு பண்ணாலும் அறிவுரை சொல்லலாம். அதை எடுத்துக்காதும் உங்களோட விருப்பம். சில பேர் சொன்னா புரிஞ்சுப்பாவ, சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க. நீங்க எந்த ரகமோ போங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சார், தியா மேம் கால் பண்ணாங்க. என்னவா? அது வந்து சார், மீட்டிங்கை ஈவினிங் 3 o'clock வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ வெளியே போற வேலை இருக்கான், மார்னிங் ஆஃபீஸ் வர முடியாதுன்னு சொன்னாங்க. வெளியே போற வேலையா? அப்படி என்ன முக்கியமான வேலை? மேம் அதெல்லாம் என்கிட்ட சொல்லல சார். மீட்டிங் டைமை மட்டும் ஈவினிங்ல மாத்தி வைக்க சொன்னாங்க. அப்படி என்ன அவளுக்கு முக்கியமான வேலை? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணல.
எதுக்கு எடுத்தாலும் பிஏ கிட்ட சொல்லிட்டேன், பிஏ கிட்ட சொல்லிட்டான். இதை தவிர அவ வாயில ஏதாவது வருதா? யாரை கேட்டுட்டு அவங்க மீட்டிங் டைம்லாம் சேஞ்ச் பண்றாங்க? சார், மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்களோட பர்சனல் வேலைக்காக மீட்டிங் டைமை சேஞ்ச் பண்ணும்போது நான் சேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார். நீ கிளம்பு. சார். கிளம்புங்க. ஆ. திமுரு திமுரு திமுரு, அவ்வளவு திமுரு. இவ்வளோ ஆட்டிடியூட் அவளுக்கு ஆகாது. எங்க போறா, எங்க பண்றோம், எதையும் சொல்றது இல்ல. அவ இஷ்டத்துக்கு போறா, அவ இஷ்டத்துக்கு வாரா, அவ நினைச்ச நேரத்துக்கு மீட்டிங் டைமை சேஞ்ச் பண்றா. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம சரியான திமுரு பிடிச்சவ. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு இவளுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா என்னையே சந்தேகப்படுறான். நான் அன்னைக்கு ஸ்டார் பேலஸ்க்கு எதுக்கு போனேன், ஏன் போனேன், ஒரு இழவும் தெரியாது. அங்க எவ்வளோ வந்தாலாம், எவ்வளோ சொன்னாலாம், அதை நம்பிக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டு என்னை விட்டு போனான். இப்போ ஆபீஸ்க்கும் ஒழுங்கா வர்றதில்ல, எங்கேயாவது போக வேண்டியது. என்னதான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு ஈவினிங் மீட்டிங்க்கு வரட்டும். இவ்வளோ நாள் பொறுமையா போயிட்டு இருந்தேன். என்னையே சீண்டி பாக்குறல்ல, என்னை விட்டுட்டு தனியா வீடு எடுத்து இருக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் திமுரு வந்துடுச்சு. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதையும் விசாரிக்கல. அறிவு கெட்டவன். யாரோ ஏதோ சொன்னாங்களாம், அதை நம்பிக்கிட்டு திரியறா. இவளுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா? அதானே, மூளை இருந்திருந்தா ஏன் இப்படி இருக்க போறா? அறிவு கெட்டவா. ஐயோ, சார் வேற செம டென்ஷன்ல இருக்காரு. பேசவே பயமா இருக்கே. பேசிதான் ஆகணும். சார். என்னம்மா? சார், உங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. அவங்க அம்மா பேசுனாங்க. டிரைவர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்களா? உங்க மொபைலுக்கு கால் பண்ணாங்களா, நீங்க எடுக்கலையா? அதான் சார், எனக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னாங்க. அப்படியா? டிரைவர் யாரும் கிடைக்கல, நானே வரேன்னு சொன்னேன்னு சொல்லு. அப்புறம் எனக்கு பர்சனலா வேலை இருக்கு. நானும் 3 மணி மீட்டிங்க்கு தான் வருவேன். அவங்க மேடம் வந்தா சொல்லிடுங்க. ஓகே சார். அவ இஷ்டத்துக்கு அவ போவாளாம், என் தேவைக்கு நான் போக கூடாதா? என் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு. என்ன ஆச்சு சார்? ஏன் இவ்ளோ கோவமா இருக்காரு? தியா மேம் மேல இவ்ளோ கோவப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன். ச்சே, சாரும் பாவம். இருந்தாலும் மேம் இப்படி பண்ணிருக்க கூடாது. சாரை பத்தி என்கிட்ட சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். தியா மேம் எப்படி நம்பினாங்க? இவ்வளோ மாசமா சாருக்கு பிஏவா இருக்கேன். ஒரு நாள் கூட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணதில்லை. யார்கிட்டையும் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியும் நான் பார்த்ததில்ல. அப்படி இருக்கிற ஒருத்தர் மேல தியா மேம் எப்படி சந்தேகப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. பாவம் ஆதி சார், இவ்வளோ கோவப்பட்டே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ச்சே, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கோவப்படுறாரோ? இருக்கும் இருக்கும். பேஷண்டோட ஐவியை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. குளுக்கோஸ்லாம் கரெக்டான டைமுக்கு போடுங்க. ஹேய் மேம், மேம் என்ன நின்றுக்கிட்டே உறக்கமா? நோ மேம், டே ஷிஃப்ட் தானே பார்க்குற. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க கூட இப்படி தூங்கி வழிய மாட்டாங்க போல. சாரி மேம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் பேஷண்ட் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நீயே இப்படி சொங்கி மாதிரி இருந்தீனா அப்புறம் பேஷண்ட்டு சொல்லவே தேவையில்லை. பிரிஸ்கா இரு. ஓகே மேம். சொன்னதெல்லாம் காதில் விழுந்துச்சா? அந்த 9ஆம் நம்பர் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போதான் சர்ஜரி பண்ணியிருக்கோம். 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும். வலிக்கு இதுன்னு அப்படியே இருக்கக்கூடாது, சொல்லி வைங்க. ஓகே மேம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு டெலிவரி கேஸ் இருக்கு. அவங்களோட கேஸ் ஷீட்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அவங்க வந்த உடனே பெட்ல அட்மிட் பண்ணிடுங்க. சப்போஸ் பெயின் வந்துச்சுன்னா உட்காந்து இப்படி தூங்கிட்டு இருக்கிறது இல்ல, உடனே வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே மேம். என்ன ஓகேவோ, பி எ ப்ரொஃபஷனல். நம்மளோட வேலையே இதுதான், அதுல ஒழுங்கா இருக்கணும். இப்படி தூங்கி வழிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சாரி மேம். இட்ஸ் ஓகே. அப்புறம் இன்னைக்கு ஓபி கேஸ் ஏதாவது இருக்கா மேம்? உங்ககிட்ட தியான்னு ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க கூட 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க.
அவங்களுக்கு கால் பண்ணட்டுமா மேம்? இப்போ கால் பண்ண வேண்டாம், 11 o'clock தானே? 11 o'clock அவங்க வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேஸ் இருக்கா? மற்றதெல்லாம் ஓபி கேஸ் தான் மேம். இவங்க மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஓகே. அப்போ நான் கேஸ் பார்த்துட்டு இருக்கேன். 11 o'clock அவங்க வந்தாங்கன்னா உள்ள அனுப்பி விடுங்க. சப்போஸ் 11 o'clock அவங்க வரலனா அப்போ உங்களுக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது வேலை வர முடியாதுன்னா நான் வேற கேஸ் பார்க்க போயிடுவேன். ஓகே மேம். 11 o'clock அவங்க வராங்களான்னு பார்க்குறேன். வரலன்னா உங்களுக்கு கால் பண்ணி ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டுக்கிறேன் மேம். ஓகே, அப்போ நான் ஓபி பார்க்க போகிறேன். ஒன்று பண்ணு, நீ முதல்ல போயிட்டு நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனில் உட்காரு. ஓகே மேம். அம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆ சரிப்பா, வா போலாம். ஹே ஆதி. ஹேய் பிரியா, நீ எங்க? டேய், அது நான் தான் கேட்கணும். எங்க? இந்த பக்கம். அதுவா, சிப்பிக்கு அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அம்மாவும் பாட்டியும் பார்க்க போயிருக்காங்க. நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியாடா, ஓகேடா ஓகே. உன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுடா. ஸ்கூல் குரூப்ல கூட உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. ஏதோ இப்பயாவது பார்த்தனே, மீட் பண்ணலாம். எனக்கு இப்போ கேஸ் இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். நீ ஃப்ரீயா இருந்தீன்னா கால் பண்ணு. ரொம்ப பிஸியோ? ஆமாடி, கைனகாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி படிச்சுட்டேன். வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா மனசுக்கு பிடிச்ச வேலைன்றதுனால அப்படியே ஒரு ஃப்ளோவா போகுதுடா. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வார்த்தை சொல்லலையா ஆதி? இல்ல, உன் நம்பர்லாம் என்கிட்ட இல்ல. இப்போதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீயே வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடையாளமே தெரிஞ்சது. ஓ ஓகே ஆதி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஓகே பாய். தியா. சொல்லுங்க டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள போலாம். தியாவா?